அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழ். பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீ சந்தோஷமாக இரு. நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காத. அது ஒரு சின்ன குறிக்கோள். இது இன்றைக்கி ஒரு 5வது செட்டோ 6வது செட்டோ தெரியல. இன்றைக்கி ஒரு நண்பருக்கு இதை புக் பண்ணி அனுப்ப போகிறேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ணது 1960 காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1960 61 கொல்கட்டா, 60 மும்பை, 60 கொல்கட்டா, 61 மும்பை, 61 கொல்கட்டா, 62 மும்பை, 62 கொல்கட்டா, 63 மும்பை, 63 கொல்கட்டா, 64 மும்பை, 64 கொல்கட்டா. எதையும் மறைச்சி வச்சுருக்கோம்னு நினைக்காதீங்க. வச்சுருக்கேன், அப்படி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் 65 மும்பை, 65 கொல்கட்டா. மின்ட்டை பார்த்துக்கோங்க. 66 கொல்கட்டா, 66 மும்பை. மேலுங்கன்னு வச்சுக்கிடுவோண்ணே. இதை மேலே இதை கீழையும். எப்போவுமே மும்பைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், கொல்கத்தாவுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டுமே இந்தியாவினுடைய இரட்டை நகரங்கள். கொல்கத்தாவிலையும் இந்தியாவின் தலைநகரம் இருந்திருக்கு, மும்பையிலையும் இந்தியாவின் தலைநகரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் டெல்லிக்கு வந்துச்சு. அந்த விக்டோரியா மஹால் மும்பையிலும் இருக்குது, கல்கத்தாவிலும் இருக்குது. தமிழர்கள் அதிகம் வதிக்கக்கூடிய அந்த தானே அது மும்பையில் இருக்குது. கல்கத்தாவிலையும் மிகப்பெரிய இடங்கள்லாம் இருக்குது. தாராவின்னு ஒரு இடமும் மும்பையில் இருக்குது. மும்பை கல்கட்டா 2 ஊர்லேயுமே 2 நகரங்கள்லையுமே ஒன்று மகாராஷ்டிரா ஸ்டேட்டு, ஒன்று மேற்கு வங்காளம் ஸ்டேட்டு. 2 நாட்டிலுமே 2 மாநிலத்திலுமே தமிழர்கள் அதிகமாக வசித்து வராங்க. ஒரு பழமொழி உண்டு, தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. அவ்வளோதான். பேசுகிறதா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். தமிழை பற்றி மற்றதை பற்றி எல்லாத்தையும் பேசிகிட்டே போகலாம். சரி, நாணய சேல்ஸ் மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. சில நல்ல கருத்துக்களும் மக்களுக்கு உகந்த கருத்துக்களும் ஏற்றுவதற்கு கருத்துக்களும் பேசலாம், தப்பு கிடையாது. நல்லவற்றை நல்லா பேசலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஹியூமன் ரைட்ஸ் தமிழில் மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு. மனித உரிமைகள் கழகம் வேறு, ஆணையம் வேறு. கழகம் என்பது சில நபர்களால் உருவாக்கப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. கமிஷன் என்பது இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒரு மாவட்டத்தை பொறுத்தளவில் தலைவர் யார் தெரியுமா? மாவட்ட கலெக்டர். ஒரு ஸ்டேட்டுக்கு அது தலைவர் யார் தெரியுமா? கவர்னர். இந்தியாவுக்கே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தலைவர் யார் தெரியுமா? ஜனாதிபதி. இதில் அரசியல் தலையெல்லாம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஹியூமன் ரைட்ஸ்னால் மனித உரிமைகள். உங்களுக்கு தெரியும், மனித உரிமைகள் நமக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஒரு மனிதன் பயமற்ற வாழ்க்கை வாழணும், அச்சமற்ற வாழ்க்கை வாழணும். அதுக்காக வேண்டி இந்திய அரசியல் அமைப்பின்பால் உருவாக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன், பிரிவுகள்லாம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்காத உரிமைகளே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு கொடுக்காத உரிமைகளே அதில் கிடையாது. உங்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய அனைத்து வகையான உரிமைகளும் உங்களுக்கு இந்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்ம அதை ஃபுல்லாக கடைப்பிடிக்கிறதோட மீண்டும் சில உரிமைகளை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக நம்மளாக எடுத்துக்கிட்டு அதை கடைப்பிடிக்கிறோம். அதில் தான் சிறைக்கு செல்கிறார்கள், சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். வகுப்பறைகளில் ஒழுங்காக படித்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் கல்வி அறைகளில் கல்விச்சாலைகள் திறம்பட நடந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவைப்படாது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. உங்களுக்கு மனித உரிமைகள் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் நடமாடலாம். இது பரந்த பூமி, பாரத கண்டம். இந்தியா முழுமைக்கும் நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துக்கு நீங்கள் நடமாடலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒன்று, தடை செய்யப்பட்ட இடத்தில் நீங்கள் நுழையக்கூடாது, நடமாடக்கூடாது. நான் இங்கேயும் நடப்பேன் அப்படின்னா நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். எங்கு நடக்க வேண்டும், எங்கு நடக்கக்கூடாது என்று ஒரு விதிமுறைகள் இருக்குது.
இது ஏன் நாடு, இது ஏன் பூமி, என் இஷ்டத்துக்கு என் கால் எல்லாம் போகும்னு மனம் போன பக்கம்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு இராணுவ தளவாடங்கள் செய்யக்கூடிய இடம், ஒரு அணு ஆயுதங்கள் செய்யக்கூடிய இடம், ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு இடங்கள், ஒரு காற்றின் மூலமாக கடல் சுழற்சி இருக்கக்கூடிய இடங்கள், மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய இடங்கள், அரசாங்கத்தின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய இடங்களுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் நடப்பேன் அப்படிலாம் சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னொன்று, உங்களுக்கு பேசக்கூடிய உரிமைகள் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். பொது இடத்துல நின்று தாறுமாறாக பேசினா கைது செய்யப்படுவீங்க. எனக்கு பேச உரிமை இருக்குதுன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. தேச விரோத பேச்சுக்கள் பேசக்கூடாது. அரசு உயர் அதிகாரிகள், அரசியல் தலைவர்களை பற்றி, தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை பற்றி பேசக்கூடாது. தேசத்துக்கு விரோதமான பேச்சுக்கள் பேசக்கூடாது. தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் நீங்கள் பேசக்கூடாது. வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசக்கூடாது. தீவிரவாத அமைப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது. எனக்கு பேசக்கூடிய உரிமை இருக்குதுன்னு சொல்லி எது வேணாலும் பேசுனீங்கன்னா சிறைச்சாலைக்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் என்ன வியாபாரம் வேண்டும்னாலும் பண்ணலாம், என்ன வியாபாரம் வேண்டும்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த வியாபாரம் நீங்கள் பண்ணலாம், பிஸ்னஸ். ஆனால் கள்ள நோட்டு அடிக்கிறதும் ஒரு தொழில் தான். அதை நான் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடாது. கள்ள நாணயங்கள் அடிப்பது, கள்ள கரன்சிகள் அடிப்பது, கள்ள சாராயங்கள் விற்பது, கஞ்சா விற்பது, இது மாதிரி மற்றும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி தேசத்துக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு விரோதமான செயல்களை, தொழில்களை நீங்கள் செய்யக்கூடாது. எனக்கு சட்டத்தில் இடம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி செய்யக்கூடாது. உங்களுக்கு எழுத்து சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பத்திரிக்கை சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி என்ன வேணாலும் எழுதக்கூடாது. தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய வகையில், வன்முறையை தூண்டுகின்ற வகையில், இளைஞர்களின் உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையில், தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய வகையில் ஆட்களை திரட்டும் பணிகளில் என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. அது தவறு. அவ்வாறு இறங்கினால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம். அத்தை மகளை தான் திருமணம் செய்யணும், மாமா மகளை தான் திருமணம் செய்யணும், ஒரே சமுதாயத்தில் தான் திருமணம் செய்யணும், ஒரே இனத்தில் தான் திருமணம் செய்யணும், ஒரே மதத்தில் தான் திருமணம் செய்யணும். இப்படிலாம் இந்திய அரசில் சட்டமே கிடையாது. அவங்க விரும்பினாங்களாம், நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்களது குறிப்பிட்ட வயதை தாண்டிவிட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம். அதுக்காக வேண்டி விருப்பமில்லாத ஒரு பெண்ணை கட்டாய திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அது உன்னுடைய சொந்த முறப்பொண்ணாக இருந்தாலும் அவங்க மறுத்தாங்கன்னா திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு உரிமைகள் இல்லை. கட்டிய மனைவியாக இருந்தாலும் அவங்க சம்மதம் இல்லை என்றால் நீங்கள் அவர்களை தொடக்கூடாது. இந்த மாதிரிலாம் சட்டம் சொல்லுது. புரிஞ்சுதா? ஆனால் அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன தொழில்னாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் எழுதலாம், எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் நடமாடலாம், யாரை வேண்டுமானாலும் நீங்கள் திருமணம் செய்யலாம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி வேணாலும் படிக்க வைக்கலாம். நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வாத்தியாருக்கு படிக்க வைக்கலாம், வக்கீலுக்கு படிக்க வைக்கலாம், டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், கலெக்டருக்கு படிக்க வைக்கலாம், எஸ்பிக்கு படிக்க வைக்கலாம். எது சார்ந்த படிப்புனாலும் நீங்கள் படிக்க வைக்கலாம். ஒன்றுமே நான் படிக்க வைக்க மாட்டேன், நான் என் பிள்ளையை மாடு மேய்க்கத்தான் விடுவேன், விவசாயம் பார்க்கத்தான் விடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் செய்யலாம். தடை கிடையாது. ஏன் உன் பிள்ளை நீ விவசாயம் பார்க்க வைக்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ படிக்கத்தான் வைக்கணும் அப்படின்னு கட்டாய படிப்பு சட்டம் நம்ம நாட்டில் கிடையாது. நீங்கள் விரும்பினா எந்த மதத்துக்கு வேண்டாலும் போகலாம். புத்த மதத்துக்கு போகிறீங்களா, சீக்கிய மதத்துக்கு போகிறீங்களா, சைவ மதத்துக்கு போகிறீங்களா, வைணவம் போகிறீங்களா, இஸ்லாத்துக்கு மாறுறீங்களா, கிறிஸ்தவத்துக்கு மாறல மார்க்கு. ஆனால் கட்டாய மதமாற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது. நீயா மனசு வச்சு எந்த மதத்துக்குனாலும் போகலாம், எந்த சாமி வேணாலும் கும்பிடலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க. உங்களுக்கு அவ்வளோ உரிமைகளை இந்த அரசாங்கம், இந்த அரசு, இந்திய அரசு உங்களுக்கு கொடுத்துள்ளது. நீங்கள் அதை மீறி சில செயல்களை செய்யல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று தெரியுமா, அதாவது சொல்லவும் கூடாது, சொல்லாமலே இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். இந்த திருமணம் செய்தி இல்லை, இந்த திருமணம் செய்து நீங்கள் 10 பிள்ளை பெறலாம், 20 பிள்ளை பெறலாம், 30 பிள்ளை பெறலாம். இத்தனை குழந்தை தான் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுக்கு அரசாங்கம் கட்டாயப்படுத்தவில்லை. 2 குழந்தைகளிடம் நிறுத்தி கொண்டால் நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுரை. சிறு குடும்பம் சீரான வாழ்வு, அளவான குடும்பம் அளவற்ற மகிழ்ச்சி இப்படின்னு
உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லி நீ 2 குழந்தையோடு நிறுத்திக்கிட்டா உன் குடும்பம் சிறப்பாக இருக்கும், நல்லா படிக்க வைக்கலாம், நல்லா வளர்க்கலாம், நல்ல உணவுகளை வாங்கி கொடுத்து, நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுத்து நீங்கள் சிறப்பாக வாழலாம்னு ஒரு அறிவுரைகள் உங்களுக்கு வழங்குறாங்களே தவிர, நீ 2ஓட கண்டிப்பாக நிறுத்தியே ஆக வேண்டும் என்று உன்னை கட்டாய கருத்தடை செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. நீ 10 பிள்ளைலாம் பெற்றுக்கலாம். ஆமாம், எனக்கு 10 பிள்ளை வேணும் ஒரு பாட்டு கூட உண்டு, 10 பிள்ளைலாம் பெற்றுக்கலாம், அதெல்லாம் தடை கிடையாது. ஆனால் 2 இருந்தால் நல்லதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் கொடுக்கு. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் இந்த சங்கங்கள் வைக்கிங்களா, சங்கங்கள் நீங்கள் எந்த சங்கனாலும் வைக்கலாம். நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்கல்ல, எந்த கட்சி சார்பாகவும் நீங்கள் நிற்கலாம். ஏன்னா ஒரு ஆள் ஒரே கட்சி சார்பாக வரலாறு முழுவதும் நின்றதாக சரித்திரம்லாம் கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு கட்சி சார்பாக வேட்பாளராக நிற்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் நின்றுக்கிடலாம், யாருக்கெல்லாம் ஓட்டு போடலாம். நீ சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சுக்கலாம். தெரியுமா, எத்தனையோ 1000 கட்சி இருந்தாலும் நீ சொந்தமாக ஒரு கட்சி, உனக்குன்னு ஒரு கட்சி, நீ தான் தலைவன், நீ தான் செயலாளர், நீ தான் பொருளர், நீ தான் உறுப்பினர் அப்படி வச்சுட்டு நீ ஒருவன் மட்டுமே இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கலாம். இது மாதிரி உனக்கு அளவற்ற எண்ணற்ற கணக்கற்ற உனக்கு உரிமைகளை இந்த அரசாங்கம் கொடுக்கு. இதை ஃபுல்லாக நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் செல்வ சிறப்போட சீரும் சிறப்பாக வாழுங்க. இதையெல்லாம் மீறி நான் அப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா அது வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையாது. வாழ்க வளமுடன்.